உஷா எப்பவும் போல் சமைக்கிறாங்க. எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிடுங்க வாங்க, இன்றைக்கி நான் புது டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஐயோ எம்மா உன்கிட்ட மாட்டிக்கின்னு நாங்கள் படுற கஷ்டம் இருக்கே, தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. என்னங்க எப்போ பார்த்தாலும் என்னையே நீங்கள் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. சக்தி நீங்கள் வந்து சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஐயோ எனக்கு வேண்டாமா அந்த சாப்பாடு, நான் பொன்னி சமைச்சதையே சாப்பிட்டுட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. என்ன சக்தி தம்பி நீங்களும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோடய சாப்பாடு என்ன அவ்வளோ மோசமாவா இருக்குது? இல்லை நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, எனக்கு இன்றைக்கி வேண்டாம் அப்படி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிகிட்ருக்காரு. உஷா, வெண்ணிலா, மூர்த்தி, சுந்தரம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எனக்கு இது சித்தப்பு இதை நம்புற மாதிரியே இல்லையே, பொண்ணு ஏதோ போனாலாம் உடனே போட்டி வச்சாங்களாம், கரெக்டாக அந்த ஸ்டவ் தான் கொடுத்தாங்களாம், இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. நாம் எவ்வளோ தான் அவளுக்கு கெடுதல் நினச்சாலும் ஆனால் அவளுக்கு நல்லதே நடக்குது, அவள் நினச்சதே நடக்குது. அவள் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விறகுல தண்ணியை ஊற்றணும், ஆனால் அவள் அங்கே தான் இன்னும் சமைச்சிட்ருக்கா. நான் உள்ளே வருவா, நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுவா, உள்ளே வந்து அவமானப்படுவான்னு நினச்சா ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ சக்தி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணுறாங்க. உன் ஃப்ரெண்டு தான் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து பேசுகிறாரு, லவுடு ஸ்பீக்கரில் போட்டுட்டாரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஆமாம் சக்தி நாம் செஞ்சது எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா, அதான் நாமெல்லாம் வந்துட்டு அழகாக பண்ணோமே, சைக்கிள் போட்டிலாம் வச்சுட்டு அப்படியே ஒரு திருவிழா மாதிரி ஏற்பாடு, நீ சொன்ன மாதிரி நான் நல்லா பண்ணல, அதுக்கேற்ற மாதிரி பொன்னிக்கு அந்த ப்ரைஸ் கிடச்சிச்சில்ல, சந்தோஷமாக இருக்குது, நீ சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத, யாருக்கும் எதுவுமே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, நீ சொன்னது எல்லாமே புரிஞ்சிடுச்சு, வீட்டில் யாருக்குமே எதுவுமே தெரியாது சரியா, நீ தயவு செய்து ஃபோனை வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஜெயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன் சக்தி நீ இப்படிலாம் பண்ண, இதுக்காக ஒரு திருவிழா மாதிரி ஏற்பாடு பண்ணி சைக்கிள் போட்டி வச்சு அதில் நீ ப்ரைஸ் தருவியா, ஏன் நேராகவே ஒரு ஸ்டவ் வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் நேராக வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக பொண்ணு எதையுமே வாங்கிக்க மாட்டாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறார். இது எல்லாமே பொண்ணி பார்த்துட்ருக்காங்க. என்ன சக்தி தம்பி இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உஷா கேட்குறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கோவம் வருது. பவானியும் கேட்குறாங்க, அதுக்கு நீயே வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறார். அப்போது நடந்த எல்லாத்தையுமே சக்தி யோசித்து பார்க்குறாரு. அந்த திருவிழா நடத்தினவருக்கு பணம் கொடுக்குறாரு, அதே மாதிரி இந்த போட்டியில் நீ கலந்துக்கமா அப்படின்னு சொல்கிற அந்த அம்மாவுக்கும் பணம் கொடுக்குறாரு. சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா, நம்ம நினச்சா மாதிரியே அந்த ஸ்டவ் வந்துட்டு பொன்னி வாங்கிட்டு போயிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியாவது நான் இப்படி பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிங்க, இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எல்லாருக்குமே கொடுக்குறாரு. அதை எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் கேட்குறாங்க. சரி விடாமா, அவன் ஏதோ பொன்னி மேலே இருக்க பாசத்தில் பண்ணிட்டான், இதை எதுக்காக நீங்கள் பெருசுப்படுத்திகிட்ருக்கீங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. சக்தி அமைதியாக இருக்காரு. பொன்னி பார்க்குறாங்க, இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரா, அதுவும் நமக்காக ஒரு திருவிழாவே நடத்தி அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது அத்தைக்கு தெரிஞ்சதுனால எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்குது அப்படின்னு பொன்னி யோசிச்சுட்டே இருக்காங்க. சுந்தரம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. உஷா, மூர்த்தி எல்லாருமே. அப்போது உஷா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சக்தி தம்பி என்ன மாதிரி பண்ணியிருக்காரு, அதுவும் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்காக ஒரு திருவிழாவே ஏற்பாடு பண்ணியிருக்காரு, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காரு, அப்பப்பப்பா, எனக்கு இவளை வீட்டை விட்டு அனுப்பலாம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் இவள் வீட்டை விட்டு போகிற மாதிரி தெரியல, ஏதோ சக்தி தம்பியோட சேர்ந்து வாழ்வா போல இருக்கு, அப்படிதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, அவளுக்கு சப்போர்ட் அதிகமாயிட்டே இருக்கு, பார்த்தீங்களா, மாமா ஹெல்ப் பண்ணுவார், என் வீட்டுக்காரு சொல்லவே வேண்டாம், பொன்னி தான் சொல்கிறது தான் எல்லாமே கரெக்டுன்னுவார், இப்போ சக்தியும் பண்ணுறாரு, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எது வேணால் பேசிக்கங்க, ஆனால் அந்த பொன்னியை நான் பழி வாங்காமலே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாரு. சரி, நீ எதுவாக இருந்தாலும் நானும் பழி வாங்குவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் கூட நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. ஏன்னா என் பொண்ணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க, அந்த கஷ்டம் எனக்கு எப்படி இருக்கும், அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு.
சுந்தரம் சொல்றாரு, "கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணிய வீட்ட விட்டு வெளிய அனுப்புறோம். அனுப்பணும்